வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இப்போ காவேரியில் வெள்ளம் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜூலை மாதம் தண்ணி ரிலீஸ் பண்ண சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கணக்கு ஏதோ சொன்னாங்க. 1.5 டிஎம்சி இது கணக்கு சொன்னாங்க. ஒரு டிஎம்சி அவ்வளோலாம் விட முடியாதுன்னு இவங்க சண்டை போட்டாங்க. 2 நாளில் மழை, கனமழை. 1,00,000 கனஅடி, 1,50,000 கனஅடி, இப்போ 2,50,000 கனஅடிக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 4 நாளில், அதாவது ஒரு வாரம் இதுன்னு நினைக்கிறேன். 4 நாள் வந்த வேகம் ஒரு வாரம் 10 நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடினது வந்து மேட்டூர் அணை நிறைஞ்சிருச்சு. இது மேட்டூர் அணை கட்டினது 1924ன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது 24ல் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது 74 வரைக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும், அதாவது நம்ம தமிழ்நாட்டு பகுதி எல்லாம் சேர்ந்த, அது வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளத்தின் ஒரு பகுதியெல்லாம் சேர்ந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி. அது போட்ட அக்ரிமெண்ட் படி தமிழ்நாட்டுக்கு அதிக ஷேர் வந்துக்கிட்டு இருந்தது. அது நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். குறிப்பிட்ட 74 50 வருஷம் அதை அக்ரிமெண்ட் போட்டு அதை ரெனியூவல் பண்ணுறது 74ல் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த நேரத்தில் விழிப்போடு இருந்து சரியான முறையில் நம்மளுடைய ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதது வந்து கருணாநிதி கவர்மெண்ட் செய்த துரோகம். அதனால் அவங்க அப்போ கேஸ் போட்டாங்க. உடனே அது பண்ணணும், அந்த ஒப்பந்தத்தை ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேஸ் போட்டது. அரசாங்கம் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ண வச்சார் கருணாநிதி, இந்திரா காந்தியினுடைய அழுத்தத்தினால். அதுக்கப்புறம் அது திருப்பி ஸ்டெப் எடுத்து சண்டை போட்டு போய் 30 வருஷம் ஆச்சு. 74ல் விட்டது. கிட்டத்தட்ட 2016ல் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஃபைனல் தீர்ப்பு 177 டிஎம்சி. அதுக்கு முன்னாடி இன்டரிம் அவார்டுன்னு சொல்லி, இடைக்கால நிவாரணம்னு சொல்லி 90களில் 205 டிஎம்சி வந்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் கொடுத்தது. அதுவும் ஒழுங்காக பண்ணுறதில்ல. அந்த 90களில் கொடுக்குறதே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இவங்க விவசாய பகுதிகளை மிக அதிகமாக பெருக்கி கொண்டார். கிட்டத்தட்ட 3 மடங்காக கர்நாடகத்தில் பெருக்கினர் இந்த இடைப்பட. ஏன்னா தண்ணியை விடாமல் மொத்தமாக அவங்களே பயன்படுத்திக்கிட்டு, இப்படி வெள்ளம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடுவாங்க, வெள்ளம் வராத நேரம் எங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு. அதாவது நிறைஞ்சி வழிஞ்சு ஓடுறது மட்டும்தான் தமிழ்நாடுக்கு. ஏன்னா தமிழ்நாடு அவங்க கர்நாடகாரங்க என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணிங்கிறது வந்து வடிகால். அதை ஜெயலலிதா தான் தெளிவாக கிடைச்சி, தமிழ்நாடு உனக்கு ஒன்றும் வடிகால் கிடையாது அப்படின்னு சொல்லி. இது வந்து லோயர் ரிப்பேரியன், தமிழ்நாடு அதில் பங்குதாரர், அவங்களுக்கு உரிய முறையில் கொடுக்கணுங்கிறது கர்நாடக அரசியல்வாதிகள் யாருக்கும் இருந்ததாக தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க செய்து அவங்களுக்கு வந்து அந்த முதல் 50 ஆண்டு காலம் தமிழ்நாடு அதிகபட்சமாக தண்ணியை வாங்கிக்கிட்டாங்கிற ஒரு மனக்குறை இருந்தது. ஏன்னா அவங்க விவசாய பகுதி குறைவான பகுதியாக இப்போ இருந்தது. இந்த காலகட்டத்தில் இந்த சண்டைகள், ஒரு காவேரி ட்ரிபுனல் வைக்கிறதுக்கு அதுக்கே 20 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ட்ரிபுனல் 10-15 வருஷம் நடந்துச்சு. 30 வருஷத்துக்கு மேலே அவங்க நிறைய விவசாயங்களை வந்து 3-4 மடங்கு பெருக்கி விட்டாங்க, மிக அதிகமாக. ஸோ அதனால் அந்த தேவைக்கு மாற்றும் போது தமிழ்நாடு கொடுக்குற தண்ணியினுடைய அளவு இடைக்கால நிவாரணத்தை விட குறைவாக 190 போட்டு காவேரி ட்ரிபுனல் கொடுத்தது. அதை எதிர்த்து தமிழ்நாடும் போச்சு, கர்நாடகாவும் போச்சு. தமிழ்நாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் அதுலேயும் 10 டிஎம்சி குறைச்சி, 10-12 டிஎம்சி குறைச்சி. ஏன்னா இவங்க வாதம் அந்த லட்சணத்தில் இருந்தது. அதனால் இவங்க ப்ராப்பராக எடுத்து வைக்கலை. தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி இந்தந்த காலகட்டத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிச்சு. இது வந்து இறுதி தீர்ப்பு. இது காவேரி ட்ரிபுனலில் போட்டது இப்போ அடுத்த 50 ஆண்டு கிடையாது. இனிமேல் இதுதான் அளவு, விகிதாச்சாரம். மொத்தத்தில் காவேரியினுடைய மொத்த அளவு ஒரு 700 டிஎம்சி வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு டவுன் ஸ்ட்ரீம் கர்நாடகா விட்டு வர்றதுலேயே நம்ம ஒரு 200 டிஎம்சிக்கு மேலே நமக்கு வர்ற மாதிரி கணக்கு. ஸோ அதுவும் இவங்க கொடுக்க 177 சேர்த்து 377. முன்னாடி 450 டிஎம்சி வரைக்கும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 80 டிஎம்சி குறைஞ்சி போச்சு நமக்கு. இந்த 377 டவுன் ஸ்ட்ரீமில் நல்ல மழை இருந்தால் நமக்கு வரும். அதாவது கர்நாடகா எல்லையை விட்டு அதுக்கு கீழே பெய்கிற மழை, ஏன்னா திருப்பி மேலே தண்ணி போகாது. அங்கேருந்து விழுறதுல நமக்கு 177 டிஎம்சி மாத கணக்கில் கொடுக்கணுங்கிறத இது. இப்போது மிக அதிகமாக தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு கொடுக்கல. அது வந்து வெள்ளக்காடு, அவன் திறந்து விடறான், உடலை ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துக்கிட்டு இருக்கான். அதுதான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து மிக அதிகமாக வந்து நமக்கு எல்லாமே டேம் நிறைஞ்சு நம்மளே இப்போ தண்ணியை வெளியே விட்டு கடலுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ என்னென்னா, மழை அதிகமாக பெய்தால் நாம் மழை நீரை வீணடிக்கிறோம், கடலுக்கு அனுப்பி.
கடல் வந்து நீ தண்ணி எனக்கு கொண்டு வான்னு கேட்கல, நம்ம பயன்படுத்திட்டு மீறி போனால் போதும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் மீறி போனால் போதும். விவசாயத்துக்கு பயன்படுத்தாமல் நம்ம அனுப்புகிறோங்கிறது நம்மளுடைய குறை. இது வந்து இந்த குறைக்கு பொறுப்பாக வேண்டியது கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து ஒன்று. சரி, தமிழ்நாட்டில் என்ன செய்யணும்? இருக்கிற ஆயக்கட்டை வந்து தண்ணி டீசில்ட்டிங், அதாவது அந்த அலிமண்லாம் எடுத்து ஆழ்படுத்தி வச்சாதான் அது அப்பப்போ செய்ய வேண்டிய வேலை. கொஞ்சம் அதிகமான தண்ணீரை தேக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, கர்நாடகாவில் ஆரம்பத்தில் கேஆர்எஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 அணை கட்டினாங்க. அது கட்டினதுனால அவங்க வந்து இப்போ கேஆர்எஸ் மட்டும்னா 49 டிஎம்சி கிட்ட அவங்களுக்கு அளவு. கபினி அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. ஹேமாவதியெல்லாம் அதுக்கப்புறம் கட்டினது. கருணாநிதி காலத்தில் அவங்க கட்டுறபடி கவலை இல்லைன்னு ஒரு ஓட்டிக்கிட்டு இருந்தார், மொத்தமாக போயிடுச்சு. 37 டிஎம்சி அதில் தேக்கி வைக்கிறாங்க. ஆரங்கி ஒரு சின்ன நதி டேமு, அதுக்கு 9 டிஎம்சி, கபினியில் 19 டிஎம்சி. மேட்டூர் வந்து 93 டிஎம்சி, மிக அதிகமான கொள்ளளவு உள்ளது. அதுதான் நமக்கு ஆதாரம். அதுலேருந்து பிரித்து மற்ற இடத்துக்கு கொடுக்குற மாதிரி. நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கல்லணையில் வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி அப்படி போகுது. ஆக நம்ம இதுக்கு மேலே தண்ணி தேக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக எப்போவும் வந்ததுன்னா நம்மளும் செய்யலாம். இப்போ அவங்க மேகதாட்டு அணை கட்டலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த வருஷம் மழை இவங்க கொடுக்க மாட்டோன்னு சொல்லி 2 நாள் பெஞ்ச மழை வேகம் அவ்வளோ அதிக தண்ணி எல்லாமே நிறைஞ்சு போச்சு. ஒரு வாரம் 4 நாள் தான் மிக அதிகமாக வந்தது. அதில் வந்து மேட்டூர் வந்து முழு கொள்ளளவையும் அடைஞ்சிருச்சு. இது வந்து 43வது தடவை அப்படிங்கிறாங்க. அதாவது மேட்டூர் அணை கட்டி ஃபுல் கெப்பாசிட்டி நிறைஞ்சது வந்து இது வந்து 43வது தடவைங்கிறாங்க. 100 அடிக்கு மேலே வந்து 60 அடிக்கு மேலே வந்திருக்கு. அப்போ மற்ற காலகட்டத்தில் அவ்வளோ வரல. இதுதான் ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா இந்த 74க்கு அப்புறம் நம்ம பாதிப்புகள் மிக மிக அதிகம். இந்த மாதிரி மிக கனமழை பெய்தால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ மேகதாட்டை அவங்க கெட்டுனா அது ஒரு 49 டிஎம்சி, கிட்டத்தட்ட அது இன்னொரு 50 டிஎம்சி அவங்க தேக்கி வைக்கிறதுக்கு அவங்க கேட்குறாங்க. இதில் தமிழ்நாடு, என்னுடைய வாதம், ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறேன், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கண்டிஷன்லன்னா, நம் பங்கு 177 டிஎம்சியில் எந்த குறையும் வரக்கூடாது. நார்மலாக அது தண்ணி இருப்பை பார்க்குறது, மேகதாட்டு அணையை அது கணக்கில் சேர்த்துக்கிட்டு தண்ணி பிரித்து கொடுக்கணும். இன்ஃபேக்ட் அதை விட கூடவே நம்ம கேட்கலாம். இன்னொரு 10 டிஎம்சி எனக்கு அதிகம் கொடு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா காவேரி ட்ரிபுனல் கொடுத்தது வந்து 190, இன்டர்வியூம் கொடுத்தது 205. அந்த மாதிரி கூடவே கொடுக்க கூட சொல்லலாம். அவன் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி அதிகம் உடையில நாங்கள் நிறையா தானே விடுறோம்றாங்க. டிஸ்ட்ரஸ் ஷேரிங், எப்போ வந்து தண்ணி இல்லாமல் சிரமப்படுறோமோ அதை ஷேர் பண்ணுறது விகிதாச்சார முறைப்படி இருக்கணும். அந்த விகிதாச்சாரத்துக்கு எடுக்கிறது மேகதாட்டில் இருக்கிற தண்ணியவும் கர்நாடகாவில் இருக்குது, அந்த தண்ணியை கணக்கில் எடுத்துகிட்டு விகிதாச்சாரம். இப்போ நமக்கு மொத்த கணக்கில் 700 டிஎம்சி மொத்தம். அவங்களுடைய பகுதி வந்து நமக்கு 500 கழிச்சு 200 கழிச்சா 500ல் 175 அவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து 35% கணக்கு வருது. அவங்களுக்கு மேலே வர்றதில் 35% நம்ம கொடுக்குற மாதிரி வருது. இது வந்து ஒரு யூகத்தில் சொல்கிறேன், கரெக்டாக பார்க்கணும், நான் ஒரு அப்ராக்சிமேட் கணக்கில் சொல்கிறேன். அந்த 35% 40% அவங்க விடுறது. சப்போஸ் தண்ணி வறட்சி, மழை குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த புதிய அணையில் கட்டி வந்து தேக்கி இருக்க தண்ணியும் அளவு எடுத்து அதில் இந்த விகிதாச்சாரம் நமக்கு 40%, 35% என்ன பெர்சன்ட்டோ அதை விட்டாகணுங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இர்ரெவக்கபிள் அக்ரிமெண்ட், அதாவது அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரெடி பண்ணி அதை மத்திய அரசு அதை நிறைவேற்றுவதற்கு, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மத்திய அரசுக்கு பொறுப்பு வைக்கிற மாதிரி மத்திய அரசையும் ஒரு பார்ட்டியாக வச்சு அப்படி செய்துக்கிட்டு அதை கெட்டலாம். ஏன்னா இந்த மாதிரி அதிக தண்ணி வரையில் இன்னொரு 50 டிஎம்சி தேக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அனுபவத்தில் அதிகமாக தண்ணி வரும்போது இன்னும் வேறு எங்கெங்கே தேக்கலாம், ஏதாவது செய்யலாம். காமராஜ் போன்ற தலைவர்கள் நமக்கு தேவை. இவங்க எல்லாம் வந்து ஓட்டுக்காக ஏதாவது 2 ட்ராமா போட்டு 2 சண்டை போட்டு இந்த மாதிரி செய்வாங்களே ஒழிய 2 மாநிலத்துக்கும் இது மிக மிக அவசியமாக இருக்கும். இந்த கர்நாடகா கேட்டுக்கொண்டிருக்கும் மேகதாட்டு அணையை அவர்கள் எல்லையில் கட்டினார். ஆனால் அதை இந்த கண்டிஷனோட எங்களுக்கு வர்ற தண்ணியில் குறையக்கூடாது, நிறைஞ்சு வரையில் நீங்கள் விடுறீங்க, அது இருக்கட்டும். கம்மியாக இருக்குது, அதாவது டிஸ்ட்ரஸ் டைம், ரொம்ப வறட்சியான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு இருக்குன்னா என்ன தண்ணி இருக்கோ அந்த புதிய அணை, கட்டிய அணையில் உள்ள தண்ணியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் விகிதாச்சாரப்படி விடணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டால் அது 2 பேருக்கும் பலன். அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். இதை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு இந்த மாதிரி செய்து கோர்ட்டிலே சொல்லலாம், எங்களுக்கு இந்த மாதிரி
அது எல்லாருக்கும் பாரு, நான் உன்னை கெட்ட விட மாட்டேன், நீ எனக்கு தண்ணியை விட்டான்னு நம்ம சண்டை போடுறான், அவன் தண்ணி உனக்கு விட மாட்டான். இதுதான் இப்போது நடக்கிற தவறானது. ஆனால் 74 அவர் அணை கட்டுவது எங்களுக்கு தண்ணியை குறைக்காமல் நீ கட்ட வேண்டும் என்று கருணாநிதி சொல்லியிருக்க வேண்டும். எங்களுடைய ஷேர் வந்து 450 டிஎம்சியில் 200 டவுன் ஸ்ட்ரீம்னா அப்போ 250 அவங்கள்ட்ட வருதுன்னு அர்த்தம். அதில் குறையாமல் இருந்திருக்கணும்னு சொல்லி, இது என்னுடைய ஒரு குத்துமதிப்பு கணக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஷேர் நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், மொத்தத்தில் வந்து 450 டிஎம்சி கணக்கு அப்போ இருந்தது அப்படின்னு. ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 200 டிஎம்சி கணக்கு போடுறாங்கன்னா மீதி அங்கே மேலேருந்து வருதுன்னு அர்த்தம். அந்த தண்ணி நீ குறையாமல் நீ கட்டிக்கொண்டு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா, அப்போ ஒப்பந்தம் போட்டால் நான் அலோவ் பண்ணுறேன்னு அப்போவே சொல்லியிருந்தா இந்த இடைப்பட்ட இவ்வளோ கஷ்டம் நமக்கு வந்திருக்காரு. இது வந்து கருணாநிதி அரசின் துரோகத்தால் ஏற்பட்ட கஷ்டம். காவேரி நதி தமிழகத்திற்கு வறட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக கிடைக்காமல் போவதற்கு காரணம் அதுவே. சரி, இப்போ அதனால் நானும் கேட்ட நீயும் கேடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த புதிய அணையினால் தேக்க வைக்க தண்ணியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எங்கள் விதத்தில் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறது முழுக்க முழுக்க நியாயமான டிமாண்ட். சரி, உனக்கு அணை கட்டி அதிகமாக கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் கூட கொடுன்னு கேட்குறதும் லாஜிக்கலி தப்பு கிடையாது. அதை வாதம் பண்ணி 177 இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுக்கணும்னு கேட்கலாம். இந்த மாதிரி செய்தால் அது 2 மாநிலத்திற்குள்ள பகையும் குறையும், மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் பலன் அடைந்தால் அந்த மாநிலத்திற்கே பெருமை, அந்த மாநிலத்திற்கே விவசாய பொருட்கள் வருவது, உணவு பஞ்சம் என்பது இல்லாமல் போகும். இந்த மாதிரி பல பலன்கள் 2 மாநிலத்திற்குமே அதனுடைய பலன்கள் மிக மிக அதிகம். இதை அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும் என்பது நம் கருத்து. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் தண்ணி அதிகமாக இருந்தால் கர்நாடகாவில் வந்து தமிழ்நாடு தண்ணி பூரா வேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன வச்சுக்கிட்டா இருக்க முடியும்? நிறைஞ்சிச்சுன்னா கடல் தான் போகும். தேக்கி வைக்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ தேக்கி வைக்கிறதுக்கு வழி என்னன்னா, முதல் ஸ்டெப்பு அவங்க கட்டுற மேகதாட்டு அணையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இங்கேயும் டவுன் ஸ்ட்ரீமில் எங்கெங்கே இன்னும் அடிஷனலாக கட்ட முடியுமோ செக் டேம் மாதிரி அதை செய்கிறதுக்கும் நாம் இறங்குவது நல்லது. ஏன்னா இப்போ டிகே சிவகுமாருக்கு பிரதமர் வந்து பேசி தீர்த்துக்கோங்க அப்படி அவங்க தலையிடமாக பேசுகிறது கரெக்ட் கிடையாது. மத்திய அரசு என்ன சொல்லணும், நீங்கள் பேசி தீர்வு காணுங்க, அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் வந்து சாட்சியாக இருக்கிறோம் என்று மத்திய அரசு சொல்ல வேண்டும் என்பது என் கருத்து. இது செய்வார்களா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல அரசியல்வாதிகள் இதை செய்ய வேண்டும். ஆனால் நமது கர்நாடகா தமிழ்நாடு அரசாங்க அரசியல் கட்சிகள் இந்த பரந்த மனப்பான்மையோடு செய்வார்களா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.